பழனி முருகன் கோயிலில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் செயற்பொறியாளர் பிரேம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிஹரசுதன் இணைந்திருக்கிறார். ஹரிஹரசுதன், நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, அதைத் தொடர்ந்து நடைபெற்ற செயற்பொறியாளர் பிரேம்குமார் கைது, இந்த சம்பவங்கள் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் தேவை கருதி அவர்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஒட்டந்தத்திரம் பகுதியில் உள்ள குழந்தை வேலப்பர் கோயில் அருகே பழனி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருமண மண்டபம் கட்டும் பணி ஒன்று நடைபெற்று வருகிறது. இந்த திருமண மண்டபத்தை கட்டும் பணியை செந்தில்குமார் என்கிற கட்டிட ஒப்பந்ததாரர் ஒப்பந்தம் செய்து திருமண மண்டபத்தை கட்டி வருகிறார். இந்நிலையில் ஒப்பந்ததாரர் செந்தில்குமாருக்கு திருமண மண்டபம் கட்டிய பணிகளுக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் 21 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டிய பாக்கி இருந்து வந்துள்ளது. கோவில் நிர்வாகம் சார்பில் தர வேண்டிய பாக்கி பணத்தை காசோலையை பெறுவதற்காக கோவிலில் பணிபுரியும் கட்டிடப் பிரிவில் செயற்பொறியாளர் பிரேம்குமார் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். அவரை இவர் பலமுறை அணுகியதாகவும் அப்போது கொடுக்க வேண்டிய தொகைக்கு 1% லஞ்சம் தர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் புகார் தெரிவித்துள்ளார். புகாரை எடுத்துக்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் பணத்தை கொடுத்து அனுப்பியுள்ளனர். பணத்தை பெற்றுக்கொண்ட செந்தில்குமார் அலுவலகத்திற்கு சென்று திருப்பூர் அலுவலகத்திற்கு சென்று பணியில் இருந்த செயற்பொறியாளர் பிரேம்குமாரிடம் தான் கொண்டு சென்ற லஞ்ச பணமான 18,000 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட பிரேம்குமார் சிறிது பெற்றுக்கொண்டதை அறிந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் டிஎஸ்பி நாகராஜ் தலைமையிலான அதிகாரிகள் அங்கு மறைந்திருந்து லஞ்சம் பணத்தை பெற்றுக்கொண்ட பிரேம்குமாரை சென்று கையின்றமாக பிடித்தனர். இதில் தொடர்ந்து பிரேம்குமாரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அலுவலகத்திலேயே கைது செய்வதாக தெரிவித்து அலுவலகத்திலேயே வைத்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி கோவிலில் நடைபெற்ற கட்டிடப் பணிக்கு லஞ்சம் பெற்ற போது செயற்பொறியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஹரசுதன்.